இரவில் ஒழுங்காக உறக்கம் வேணும்னா கர்த்தருடைய கிருபை ரொம்ப மஸ்ட்டு. கர்த்தருடைய தயவு ரொம்ப மஸ்ட்டு. அவருடைய இரக்கம் இல்லாமல் ராத்திரியில் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. உலகத்தில் எவ்வளோ வேணாலும் பணம், செல்வம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் தூக்கத்தை வருவிக்கிறவர் கர்த்தர் தான். அது எதன் அடிப்படையில் என்றால் நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அணுகுமுறைகளை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் இரவில் நல்ல உறக்கத்தை ஒரு மனுஷனுக்கு தராரு. வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட கடவுது. அதாவது நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தன்மைகள், நம்முடைய ஆக்ட்ஸ் மனுஷருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கணும். நம்ம பர்சனல் லைஃப்பில் அது வெளிச்சமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கணும். நம் நற்கிரியைகள் அப்படி இருக்குமா பட்சத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து ஒரு தெய்வீக சமாதானத்தினால இரவில் ஒரு இளைப்பாறுதலை தருவார். காலையில் அவருடைய கிருபையை கண்டு நாம் அவரை ஆனந்தமாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அதை தான் பார்க்குறாரு. நம்முடைய வெளிச்சம் பிறருக்கு முன்பாக தெரிய வேண்டும். அது பிறருடைய வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட் ஆகணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற நற்காரியங்கள். ஆமேன்.